ஹலோ குட்டி சுட்டீஸ், தமிழ் கிட் ஸ்டோரிஸ் வித் மீனோல இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? மேஜிக் மேட் இன் த மேஜிக் ஹவுஸ். அப்படின்னா மாயாவியான ஒரு மேட்டை பத்தி தான் கதை. ஓகே குட்டி சுட்டீஸ், வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். ஒரு அழகான வீடு இருந்துச்சா. அங்க மீராக்கான்னு சொல்லிட்டு ஒரு அக்கா இருந்தாலாம். நம்ம வீடெல்லாம் எப்படி இருக்கும், கொஞ்சம் கலைஞ்சு கிளைஞ்சு அப்படித்தானே இருக்கும். அதே மாதிரிதான் மீராக்காவோட வீடும் இருந்துச்சா. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, மீரா நான் வெளியில போறேன், இந்த வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வெளியில போயிட்டாங்களாம். இவ என்ன பண்ணா, வீடெல்லாம் ஃபுல்லா நீட்டா கிளீன் பண்ணிட்டு, அப்ப கிளீன் பண்ணிட்டே இருக்கும் போது ஒரு மேட்டை பார்த்தாலாம். அந்த மேட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சோடனே எடுத்து வச்சுக்கிட்டு கையில தொட்ட உடனே அந்த மேட்டு க்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சான். சரி, இந்த மேட்டை விரிச்சு நம்ம உட்கார்ந்து பார்க்கலாம் அப்படின்னு விரிச்சு உட்கார்ந்தா மீராக்கா பறக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. அதுவும் இல்லாம வீடே ரொம்ப ஜொலிப்பா க்ளோயிங்கா பிரம்மாண்டமா ஆயிடுச்சான். உடனே மீராக்காக்கு தெரிஞ்சிருச்சா, ஆஹா இது மாயா விதமான மேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு அவங்களுக்கு ஊர் விட்டு ஊர் போறதெல்லாம் ரொம்ப இஷ்டமா இருக்குமா. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மேட்ல ஏறி உட்கார்ந்தாங்களாம். மேட்டு சாயின்னு பறந்துருச்சான். பறந்தா அது ஒரு டெசர்ட் பாலைவனத்துல போய் விட்டுச்சான். அங்க போய் மக்கள் எல்லாம் பார்த்தா மக்கள் எல்லாம் ரொம்ப பாவமா தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களாம். மாயாக்கா என்ன பண்ணாங்க, அவங்க அந்த மேட்டை விரிச்சு அந்த இடத்துல உட்கார்ந்தாங்களாம். அவங்களுக்கு எதுவும் மந்திரம் எல்லாம் தெரியாது, ஆனா அவங்க உண்மையா காட் கிட்ட ப்ரே பண்ணாங்க, இந்த மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப உடனே பார்த்தா அந்த மேட் உடனே வந்து மேகமா மாறி மேகத்துல இருந்து நிறைய மழை வர்ற மாதிரி அந்த மேட் வந்து செஞ்சிடுச்சு. அதை பார்த்தோன்னே ஊர் மக்களுக்கு எல்லாம் மீராக்கா கிட்ட அவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாங்க. ஏன்னா அங்க ஒரு குளமே ரெடி பண்ணி கொடுத்துருச்சான் அந்த மேட்டு. அந்த குளத்தினால முதல்ல பாலைவனமா இருந்த ஊர் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க பூக்கள் எல்லாம் பூத்து புல் எல்லாம் வளர்ந்து அந்த ஊரே பார்க்க கொஞ்சம் செழிப்பா ஆயிடுச்சான். ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு அந்த ஊர் பார்க்க. சரின்னு அங்க இருந்து கிளம்பிட்டாங்களாம். அப்படியே மேட்ல பறந்து போய்கிட்டே இருக்கும்போது அவங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போனாங்களாம். அந்த காடு பார்க்க ரொம்ப மந்திரமான காடா இருந்துச்சா. ஃபயர் ஃபிளைஸ் எல்லாம் அழகா கோல்டன் கலர்ல பறந்து வந்தாங்களாம். சரின்னு இதை தாண்டி இன்னும் டீப்பா ஃபாரஸ்ட்குள்ள போகும்போது அங்கங்க லேட்டர்ன் லைட்ஸ் தொங்கிட்டு இருந்துச்சா. ரொம்ப அழகா ட்ரெடிஷ்னலா அந்த ஃபாரஸ்ட் பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அங்க இருந்து மீராக்காக்கு ஒரு சவுண்டு கேட்டுட்டே இருந்துச்சு, மிருகங்கள் எல்லாம் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துற மாதிரி. உடனே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேஜிக் மேட்ல அவங்க ஃபுல்லா மறைஞ்சுக்கிட்டு அப்படியே அந்த சவுண்டை கேட்டுக்கிட்டே போனாங்களாம். அங்க பார்த்தா வேடர்கள் என்ன பண்ணிருந்தாங்க, மிருகங்கள் எல்லாம் பிடிச்சி கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க. உடனே மீராக்கா எல்லா கூண்டுகளையும் திறந்து விட்டுட்டாங்களாம். இவங்களையே ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு விச் மந்திரவாதி என்ன பண்ணா அப்படின்னா மீராக்காவையே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டே இருந்தான். ஏன்னா அந்த மந்திர மேட்டை பறிக்கணும் இல்லையா. இவங்க எல்லா ஊருக்கும் நன்மை செஞ்சுட்டே போறனால இவங்க புகழ் வந்து எல்லா இடத்துலயும் பரவிடுச்சு. உடனே அந்த மந்திரவாதி என்ன பண்றா, மாயாஜாலமா அந்த மேட்டை பறிச்சிடலாம் மீராக்கா கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த மேட்டை வந்து பறிக்கிறதுக்காக என்னென்னவோ மந்திரம் பண்றானா. பண்ணோன்னு மீராக்காக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க என்ன எப்பொழுதுமே வந்து ரொம்ப நல்லவங்க தானே, அதனால அவங்க அப்படியே நிக்கிறாங்க. நின்ன உடனே அவங்க முன்னாடி வந்து ஒரு அழகான ஒளி வருது. அந்த ஒளி வந்து மேட்ல இருந்து வருது மீராக்காவை காப்பாத்துறதுக்காக. அந்த ஒளி வந்து அப்படியே கண்ணாடியா மாறிடுச்சா. இந்த மந்திரவாதிகளுக்குன்னா கண்ணாடியை பார்த்தா பயம். ஏன் அப்படின்னா அவங்க என்னென்னலாம் மந்திரம் சொல்றாங்களோ அது அவங்க முன்னாடி இருக்க கண்ணாடியில பட்டு அவங்களுக்கே திரும்பி வந்துரும். அதனால அந்த மந்திரவாதி வந்து அந்த கண்ணாடிக்குள்ளேயே போய் சிறைப்பட்டுடுவான். அது ஒண்ணு இருக்கு. அதனால மீராக்கா கிட்ட அவன் ரொம்ப கெஞ்சுறானா, என்னை விட்டுடு, நான் பண்ணது தப்புதான், நான் இனிமேல என்னோட மாயாஜாலத்தை நல்லதுக்கே பயன்படுத்துறேன், கெட்டதுக்கே பயன்படுத்தவே மாட்டேன், யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மீராக்கா கிட்ட ரொம்ப கெஞ்சினானா. மீராக்காக்கு தான் கைண்டான மனசு இல்லையா, கைண்டான ஹார்ட். ஸோ அதனால மீராக்கா என்ன பண்றாங்க, நீ நல்லதுக்கு தான் யூஸ் பண்ணணும், கெட்டதுக்கு எதுக்காவது யூஸ் பண்ண அப்படின்னா நான் அவனை திருப்பி இந்த மேட் கிட்ட சொல்லி கண்ணாடிக்குள்ளேயே போட்டுருவேன்னு சொன்னோன்னே அவனும் தப்பிச்சும் பொழைச்சோன்னு அவனும் ஓடி போயிட்டானா. இவங்க என்ன பண்றாங்க, எல்லா ஊரையும் பார்த்துட்டு ஆஹா இனி நம்ம ஊருக்கே நம்ம போயிடலாம், ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கே போய் அங்க என்ன குறைகள்லாம் இருக்கோ அந்த மக்களிடம் கேட்டு அந்த குறைகளையும் பூர்த்தி பண்ணி வச்சாங்களாம். அந்த ஊரை பார்க்க செல்வ செழிப்போட சந்தோஷமா
ஜாலியா குழந்தைங்க பேரன் பேத்திங்கன்னு எல்லாருமே அந்த ஊர்ல வந்து ரொம்ப மனசு நிறைவோட சந்தோஷமா இருந்தாங்களாம். அப்புறம் என்னாச்சு, அந்த மேட்டோட ஹெல்ப் இப்ப தேவையில்லைன்னு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுக்குள்ள போய் அந்த மேட்டை வந்து அப்படியே மடிச்சு ஒரு ஓரமா வச்சுட்டாங்களாம். எப்ப தேவையோ எப்பப்பெல்லாம் அவங்களுக்கு வெளியில போகணும்னு ஆசையா இருக்கும், யாருக்கெல்லாம் உதவணும்னு தேவைப்படுதோ அப்ப மட்டும் அந்த மேட்டை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லி மேட்டை ஒரு ஓரமா வச்சுட்டாங்களாம். அந்த மக்கள் எல்லாம் மீராக்கானாலதான் நம்ம இவ்வளவு சந்தோஷமா இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் மீராக்காக்கு ஒரு செலிப்ரேஷன் மாதிரி வச்சு ஊர் மக்கள் எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விதவிதமான சாப்பாடுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம். இதை பார்த்தோன்னே மீராக்காக்கு ரொம்ப மனசு நிறைவா இருந்துச்சா. ஆஹா, நம்ம நல்லது பண்ணா எவ்வளவு மனசு நிறைவா இருக்கு, அவங்களோட சந்தோஷத்துல நம்ம சந்தோஷத்தை பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூங்க போயிட்டாங்களாம். இதுல இருந்து என்ன தெரியுது குட்டீஸ், நம்ம போல்டாவும் இருக்கணும், அதே டைம் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணணும். நம்மளுக்கு மாய மந்திரம் எல்லாம் தெரியலன்னா கூட பரவாயில்ல, காட் கிட்ட கண்டிப்பா உண்மையா நிச்சயமா ப்ரே பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையானது காடே கொடுப்பாரு. ஓகே குட்டீஸ், மீனு குட்டியோட குட்டி கதைகள் எனக்கு அவ்வளவுதான். நான் உங்களை அடுத்த கதையில சந்திக்கிறேன். பை பாய்.